இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. முருங்கைக்கீரையின் மகத்துவம் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த மகத்துவத்தை உணரக்கூடிய வகையில இந்த வீடியோ இருக்கும். குழந்தையின்மை பிரச்சனைக்கு முருங்கைக்கீரை மட்டுமில்லாம முருங்கை பூவும் மருந்தா பரிந்துரைக்கப்படுது. முருங்கை பூவை பொடி மாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அரவேக்காடு வேக வச்சு பாசிப்பருப்போட சேர்த்து முருங்கை பூவையும் பொடியா நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது குழந்தையின்மை பிரச்சனைக்கு தீர்வாக உதவும் அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்யும்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கைப்பிடி அளவு பருப்பு சேர்த்து சாம்பார் மாதிரி வச்சு அதுல முருங்கைக்கீரையை அப்படியே கொதிக்க வச்சு அதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நுரையீரல்ல கட்டி கொண்ட கபத்தை வெளியேற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி சளி, இருமல், அலர்ஜியால அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்தா இருக்கு. பெண்கள் 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆண்கள் 40 கிராம் எடுத்துக்கலாம். 10 வயதுக்கு மேலான குழந்தைகள் 50 கிராமுக்கு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில தயிர்ல இருக்கிறத விட 2 மடங்கு புரதமும், ஆரஞ்சு பழத்துல இருக்கிற மாதிரி 7 மடங்கு விட்டமின் சியும், வாழைப்பழத்துல இருக்கிறத விட 3 மடங்கு அதிக பொட்டாசியமும், கேரட்ல இருக்கிறத விட 4 மடங்கு அதிக விட்டமின் ஏயும், பால்ல இருக்கிறத விட 4 மடங்கு அதிக கால்சியம் சத்தும் இருக்கு. மற்ற கீரைகளை மாதிரி இல்லாம காய்ந்த முருங்கை இலைகள்லையும் ஊட்டச்சத்துக்கள் அப்படியே இருக்கிறது தான் இதனுடைய ஒரு மகத்தான விஷயம். முருங்கைக்கீரை 300 நோய்களை விரட்டும் அப்படின்னு கிராமத்து பழமொழி இருக்கு. வருடத்திற்கு எல்லா நாட்களும் கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை வாரத்துல 3 நாட்கள் சேர்த்து வந்தாலே குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆரோக்கியம் உறுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த முருங்கைக்கீரையை தினமும் உணவோடு நாம சேர்த்து ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிறத எல்லாரும் மனசுல நிறுத்திக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடலாம். இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.